2 நாள் முன்பு திருச்சி மாஸ்டர் பழனி பற்றி ஒரு தகவல் போட்டேன். வீடு, காரு வசதியாக இருக்கிறார் என்று. மறுநாள் அவருடன் பயணித்த போதுதான் சில உண்மைகள் தெரிந்தது. அதை அவரே சொன்னார். சிலதை நானும் பார்த்தேன். முதலில் கார் டாடா சுமோ. அது வாடகைக்கு டிராவல்ஸ் மாதிரி இவரே வாடகைக்கு விடுறாரு. இவரே ஆக்டிங் டிரைவராகவும் போய் எந்த ஊருக்கு போகிறோம், எந்த ஊருக்கு சொல்கிறாங்களோ அந்த ஊருக்கு கூப்பிட்டு வர்றாரு. அது ஒரு வருமானம். 2வது, அவங்க ஒய்ஃப் வீட்டுக்கு வெளியே பங்கரை வச்சிருக்காங்க. அது ஒரு வருமானம். 3வது, நைட்டில் திருச்சியில் ஒரு பெரிய ஹோட்டலில் பரோட்டா மாஸ்டராக இருக்காரு. 3 மணி நேரம் பரோட்டா போடுறாரு. அது ஒரு வருமானம். 4வது, மத்தியானத்தில் அந்த ஸ்விக்கின்னு சொல்லி இல்லையா, பைக்கில் போயிட்டு சாப்பாடு கொடுக்குறது, அந்த வேலை செய்கிறாராம். பைக்கில் வச்சிருக்கிறாரு, அதில் போயிட்டு, அது ஒரு வருமானம். அப்புறம் யாராவது அவருடைய லிங்க்ல இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி, நான் கன்னியாகுமரி பார்க்கணும், மதுரை சுற்றி பார்க்கணும், இல்லை திருச்சி சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு உண்டான காரு, வேனு, பஸ்ஸு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து, ரூம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து, அது ஒரு ஏஜென்ட் மாதிரி அவங்கள கூப்பிட்டு போயிட்டு அந்த ஊரெல்லாம் சுற்றி காமிச்சு கூப்பிட்டு விடுறது. இது ஒரு வருமானம். இப்படி ஒரு கடும் உழைப்பாளி. நான் கூட இப்போ கராத்தில் மட்டும் வருமானம் எப்படி காரு, வீடுன்னு பார்த்தா, இவர் ஒரு பல தொழில் செய்யறதுனால தான் வருமானம். இது இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கிற கராத்தே மாஸ்டர், குங்ஃபு, சிலம்பம் எல்லாருடைய ஃபோன் நம்பரும் தொடர்பும் வாட்ஸ்அப் மூலியமா வச்சிருக்கிறாரு. அது மூலியமா அவங்களாம் எனக்கு இந்த உதவி வேணும், இந்த இது வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாக்க அதெல்லாம் ஹெல்ப் பண்றாரு. இது உழைப்பே உயர்வு தரும். அது எந்த தொழில் செஞ்சாலும் நமக்கு வருமானம் தான் முக்கியம். அதனால இது இல்லாம சிலம்ப மாஸ்டர் கூடன்றாரு. கராத்தே சில ஊர்ல கத்துறாரா, சிலம்பம் சில ஊர்ல கத்துறாரா. சிலம்பம், கராத்தே 2த்துலயும் வருமானம் வருதுன்றாரு. இது ஒரு எனக்கு ஆச்சரியம் இருக்குது. ஒரே ஆள் எப்படி இத்தனை வேலை செய்யறான் அப்படின்னு. இருந்தாலும் இது உண்மை. இது